எல்லார் லைஃப்லயும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். என் லைஃப்லயும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணி, 6 மாசம் இதுக்காக கஷ்டப்பட்டு, பார்த்துட்டு இருந்த வேலைய கூட ரிசைன் பண்ணிட்டு, கனவுக்காக என்ன வேணா பண்ணலாம், லைஃப்ல ரிஸ்க் எடுத்து, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என் குழந்தை எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு, நான் கிளம்ப வேண்டிய நாளும் வந்துச்சு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. இவ்வளோ நாள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. இதுக்கப்புறம் நான் உங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன். என்னோட ட்ரீமை சேஸ் பண்ணி நான் என் லைஃப்பை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இது என் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அடுத்து வரப்போகிற 40 நாள் என் வாழ்க்கையே மாற்ற போகுது. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எடுக்காத மிகப்பெரிய ரிஸ்க், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பண்ணாத ஒரு மிகப்பெரிய விஷயம், இது எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண போகிறேன். ஸோ நாம் இப்போ ஆல் இண்டியா ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவையும் 40 நாளில் சுற்றி வர தான் நம்மளோட பிளானு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானை இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருந்தாலும் சரி, நாம் பண்ண போகிறது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணாமல் பின்வாங்கவே போகிறதில்ல. ஸோ இதுக்காக என் லைஃப்பில் நான் ஏகப்பட்ட விஷயங்களை ரிஸ்க் எடுத்து, நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி, என்னோடய ஃபேமிலியும் எனக்காக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி, என் கனவை நோக்கி போகிறதுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு நாம் கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ நாம் இங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்ப போகிறோம். 400 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி. இதுக்காக நான் போட்டிருக்க உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது. மறக்காமல் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. வேணாம் வேணாம், இல்ல இல்ல, அங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நான் அப்படியே சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவேன். தம்பி வரான்ல. அதை எடுத்து உள்ள வைங்க. முன்னாடி முன்னாடி கையில இல்ல. எடுத்துக்கலாம். ஓகே, 40 நாள் கழித்து எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிறேன். 50 நாள் கழிச்சு. ஆமா, போயிட்டு வரேன், பாத்துங்க, கூப்பிடுறேன். போலாமா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் சித்தப்பா கூப்பிட்டு சொல்லிடுறேன். சரி, போயிட்டுறேன். சரி. யாரு? மனோஜ், போயிட்டு வரேன்டா. நான் உனக்கு கூப்பிடுறேன். சரி. நீ பேசுற எனக்கு சரியா கேட்கல, நான் கால் பண்றேன் நம்மள இருந்து. ஓகே, பாய். சரிடா, நீங்க கிளம்புங்க, அப்படியே டைம் ஆகுதா? நான் கூப்பிடுறேன், ஒரு 8 மணிக்கு கூப்பிடுறேன். ஓகேடா, பாய். ஓகே. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளை சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரிலேருந்து கிளம்புறது தான். அங்கே நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண யாரும் வரமாட்டாங்க. ஸோ இங்கே எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாங்கோ. நம்ம வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, நிறைய வேலை பண்ணோம், அதில் ஒரே ஒரு வேலையை மட்டும் பெண்டிங் வச்சிட்டேன். அந்த வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை ஒன்றை மட்டும் வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகிவிடும். சரி அண்ணா, பார்த்து போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கூப்பிடுங்க. ஓகே, காசு மட்டும் கேட்காதீங்க. இருந்தாலும் ஃபைனலி நம்ம கரூர்ல இருந்து கிளம்பியாச்சு. எல்லாரையும் மீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நேரம் நம்ம கன்னியாகுமரி போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து கிளம்பலாம். நம்மளோட ரைடு வந்து கன்னியாகுமரியிலேருந்து தான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயோ, என்ன நம்ம கிளம்புற நேரம் பார்த்து பயங்கரமா மழை வர மாதிரி வேற இருக்கு. சீக்கிரமே நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரி ரீச் ஆயிடணும்.
போகிற வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷம். அந்த ஏரியாலாம் மழை பெய்யுற மாதிரி தான் சொன்னாங்க. வெதர் எப்படி இருக்குன்னு தெரில. பட் எனிவேஸ் நோ இஷ்யூஸ். நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கோம். எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அழகாக எடுத்துட்டு அழகாக போக வேண்டியது தான். ஓகே, நமக்காக மதுரையில் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஊருக்குள்ள இருந்த வரைக்கும் வெயில் வாட்டி வதக்கி தள்ளிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா கிளைமேட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி பயங்கரமா மழை பெய்யற மாதிரி மாறிடுச்சு. நீங்க பாருங்க, இங்க வந்து நம்ம ரெகுலரா கோயிலுக்கு போறோம் இல்லையா, அந்த ரெங்கமலை இருக்கு. இப்ப பாத்துருப்பீங்க எப்படி வந்து மின்னல் வந்து பிளாஷ் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கலுங்க அந்த பக்கம் எல்லாம் மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட ரெயின் கியர்ஸ் இருக்கு. நம்ம கொண்டு வந்திருக்க பேக் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேக்கு எல்லாத்துக்குமே ரெயின் கவர்ஸ் இருக்கு. நம்ம நீட்டா போய் சேர்ந்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி போய் சேர்ற வீடியோ தான். நம்ம வந்து நாளைக்கு தான் டே 1 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு வந்து டே 0 தான். நாளையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்ஃபெக்டான கண்டென்ட் எல்லாமே வர ஆரம்பிக்கும். நம்மளோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெய்லிக்கும் மார்னிங் 11 மணிக்கு ஷார்ப்பா 11 மணிக்கு வந்து நம்ம வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா ரைடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால முடிஞ்சது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி ரைடிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ரொம்ப பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு. நம்ம ரொம்ப மெல்லமா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம பிளான் பண்ண மாதிரிலாம் இன்னைக்கு ரஷ் பண்ணிலாம் போகல, ஸ்லோவா அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம திண்டுக்கல் வந்தாச்சு. நம்மளை வழி அனுப்புறதுக்கு பாண்டியும் பாண்டியோட ஒய்ஃபும் வந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு சின்னாலப்பட்டியில். சரி ஓகே, சரி ஓகே, பாய். கூப்பிடா, பார்த்துக்கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. டேய் கூப்பிடுறா. இல்லை இல்லை, நான் கூப்பிட்றேன். இனிமேல் என் வேலையை டார்ச்சர் பண்ணுறது மட்டும்தான். எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிடுறேன். சரிடா, பாய். அம்மாட்ட சொல்லிடு, காலைல கூப்பிட்றேன். சின்னாலப்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து இன்னொரு 253 கிலோமீட்டர் இருக்கு கன்னியாகுமரி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 9 o'clock ஆயிடுச்சு. ஒருவேளை நம்மளால பிஃபோர் 12க்கு வந்து ரீச் ஆக முடியலன்னா நம்ம முன்னாடி இருக்க ஏதோ ஒரு சிட்டியில் வந்து ரூமை புக் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மழை எல்லாம் பெய்யுற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் மழை பெய்யலை. கிளைமேட் செம்மையாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் வந்து நைட் ரைடை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு சில ஏரியாவில் மட்டும் நைட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரமாக நம்ம வந்து கிலோமீட்டர்ஸை வந்து ரீச் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இன்னும் 200 கிலோமீட்டரில் நம்ம திருநெல்வேலி போய் ஆகணும். ஓகே, போயிட்டே இருக்கலாம். Thank you.